22 கண்கள் சொல்றீங்களே, 2 கண்களுக்கு தெரியுது. என்ன 20 கண்ணு? ஏய், இத பார்த்தாயா? அகத்துல எத்தனை? 10. நகக்கண்கள் 10. கால்ல எத்தனை? 20. இது 2. 22 நேத்திரம் படைத்தவன். டேய் மச்சான், நீ துணியாடா? பாத்திக்கினியாடா? எல்லாரும் மாத்த மாட்டாங்க. என்ன என்ன தேய்க்கிறாங்க? நான் கரெக்டா சொல்றேன். அவன் தான் சொல்லிங்கிறான். நான் ஏதோ சூத்து குத்துட்டு வாயை கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் ரோமத்திற்கு ரோமம். ரோமனா என்ன? ராமனா அட மயிறு. ரோமத்திற்கு ரோமம். 7.5 முழம் கோபம் அடைந்தவன். 7.5 முழம் கோபமா? நான் வருகிறேன் என்றால் தேவர் மூவரும் அனைவரும் என்னை பார்த்த உடனே எழுந்து நின்று கை கட்டி வாய் பொத்தி தலை குனிந்து மரியாதை கொடுப்பார்கள். அப்படிப்பட்டவன் நான் இந்த தூர்வாச முழுவன். அப்படி இருக்க இன்று மூணு உலகம் செல்ல வேண்டும். முதல்ல எங்க போக வேண்டிய தெரியுமா? சத்தியலோகம். சத்தியலோகனா இது? அப்புறம் தெரியுமா என்ன சத்தியலோகம்? சட்டி பாடலாம் இந்த பொங்கலுக்கு விற்பாங்க. சத்தியலோகம் சட்டி பாடி சட்டி பாடு இருக்கிற சத்தியலோகம். இந்த உலகத்துள்ள அத்தனை ஜீவராசிகளை படைக்கக்கூடியவர் யார்? அந்த பிரம்மதேவன். ஆமா, பிரம்மதேவனும் கலைவாணியும் அங்கு நான் கூட கொண்டிருக்கின்றார்கள். கலைவாணியும் அவங்க கோயிலுமா தங்கச்சி. பேசுறிய அதுக்கு யார் காரணம்? இந்த கலைவாணிதான். நம்ம காலையில பூச்சி சுத்துறாரு இவரு. அது எப்படி நான் பேசிட்டு அந்த கலைவாணி அவங்க வீட்டுல இருக்கிறாங்க. நான் பேசுறேன் எதுக்கு அவங்க? கலைவாணி எங்க குடியிருக்கா தெரியுமா? நாவிலே குடியிருக்கின்றார். நாக்குல இந்த அம்மா உன் நாக்குல இருக்கும்போதுதான் என் மகனை ஊரா மேடம் மேல ஏறி பேசிட்டு இருக்க. எப்படி அவங்களுக்கு பாத்ரூம் இன்ட்ரோல் வந்து எங்க போவாங்க? அதெல்லாம் தேவர விஷயம். அதனால் இப்பொழுது செல்ல வேண்டும். அவர்கள் எனக்கு மரியாதை கொடுக்கின்றார்களா இல்லை என்று பார்க்க வேண்டும். அதனால் இப்பொழுது எங்க புறப்பட வேண்டும்? சத்தியலோக புறப்பட வேண்டும்.
வணக்கம் பிரம்மணங்கள் வழிவழைத்து சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். ஆனால் எனக்கு வரக்கூடிய சரஸ்வதிய காலையை திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். பசியோடு வருவோர்க்கு ஞான பழம், பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். கொஞ்சமில்லை திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். வணக்கம். சந்திரவதி ஆளக்கூடிய பிரம்மணத்து மனைவியாக சரஸ்வதி என்று பெயர் பெற்று சிறப்பு மனப்படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வழிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. கைத்தரம் நான் பற்றே கனவு கண்டே மனப்படைத்தே உன்னை நினைப்பதற்கு நான் வழிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. பக்கத்தில் நீ வந்து கண் மறைத்தாய்
மணப்பதற்கு சுவாமி வாழ்க்கை வாழ்க்கை என்ற மனமாற வாழ்க்கையில சரஸ்வதி அப்படி அழைக்கிறேன் சரஸ்வதி எதற்காக காரணம் இருக்கிறது உனக்கு பார்த்த பிறகு எனக்கு சந்தோஷம் வந்து விட்டது. அப்படியா? ஆமா. பயந்த தாயே சத்தியலோகம் வந்துவிட்டோம். இப்பொழுது சென்று பிரம்மனை நேரில் சந்திக்கலாம். பிரம்மா! அடே பிரம்மா! பிரம்மா! ஒரு சிரமானது அருந்து ஆ